ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய லக்ன பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இங்கே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஎல்பி ஜோதிட முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு 66 வயதுடைய பெண். அவர் ஒரு கடந்த 4-5 வருடமாகவே மனநிலை சரியில்லாத பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகம் கொடுத்தாங்க ஆய்வுக்கு. இதை நம்ம எப்படி ஏஎல்பி முறையில் துல்லியமாகவும் எளிமையாகவும் பார்க்கலான்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மேனுவல் இருக்குது. உதாரணமாக ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல்ன்றது இருக்கும். அந்த மேனுவலில் நம்ம பார்த்து எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கும். அந்த ஜாதகங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது மேனுவல், உங்களோட மேனுவல், உங்களுக்கு ஒவ்வொரு காலங்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதை நான் ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் நான் அதை உணர்கிறேன். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளும் அந்த ஜாதகத்தில் இருக்கும். சிலது மாற்றிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நம்மளை மாற்றிக்கிறது மூலமாக அதை மாற்றிக்கலாம். சிலது தவிர்க்க முடியாது, ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதோட கடினத்தன்மையை குறைச்சிக்கலான்ற நிகழ்வுகள் இருக்குது. இப்போ இந்த ஜாதக ஆய்வை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இவங்க ஒரு 66 வயது பெண்மணி, பிறந்தது கும்பராசி, மேஷ லக்னம். 66 வயதுன்றப்ப அதற்குரிய வளர்ந்த அட்சய லக்னமாக வந்தது துலாம் அட்சய லக்னம். அதிபதி சுக்கிர பகவான், 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 3ஆம் வீடாகிய தனுசில் இருக்கார். இப்போ கரண்ட்டாக இவங்க விசாகம் 3ஆம் பாதம் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு 4-5 வருடமாகவே இவங்க கடினமாக இந்த மனநிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அப்போ 4-5 வருடம் முன்னாடி இதுக்கு போன நட்சத்திர பாதங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப, சுவாதி நட்சத்திரம், அதன் அதிபதி ராகு பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, துலாம் வீட்டுக்கு 12ஆம் வீடாகிய கன்னியில் இருக்கார். அப்போ 5ஆம் வீடு அப்படின்றது தான் மனம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 5ஆம் வீடு துலாமுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னா கும்ப வீடாக இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு இந்த ராகு பகவான் அப்படின்றது அட்டமத்தில் இருக்கிறதே ஒரு சுபமற்ற தன்மையில் தான் குடிக்கும். இப்போ 5ஆம் வீட்டில் இவருக்கு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா துலாம் வீட்டுக்கு 10ஆம் அதிபதி. அப்போ மனம் ஒரு அழுத்தத்தில் தான் இருக்குன்றது ஒரு கணக்கு. அப்போ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா 6-8 அப்படின்ற தன்மையில் இருக்குது, சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்குது. அப்போ இதுலேருந்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் உடனே இந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. இப்போ மறுபடியும் இந்த காலம் முடிய போகுதுன்றப்ப இன்னுமே அவங்களுக்கு அந்த கடினத்தன்மை இருக்குது. அப்போ இவங்க என்ன தான் மருத்துவங்கள் எடுத்திருந்தாலும் இது இந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் அமைப்பு. இப்போ இதை நம்ம ஜோதிடம் படிக்கிறது மூலமாகவும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிகழ்வுகளை அமைச்சிக்கலாம். இல்லை இவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவங்க ஒரு ஏஎல்பி ஜோதிடர் அணுகியிருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பார், இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும், இதில் கடினத்தன்மையை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க இந்த விசாகம் 3 போயிட்டுருக்கிறனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் சுக்கிர ஓரையில் முருகனுக்கு ஏதாவது ஒரு வழிபாடுகள் பண்ணலாம். அது பண்ணினாங்கன்னா இந்த கடினமான காலகட்டங்களில் கடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் ஆய்வு பண்ணி பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஜாதகர் விரைவில் குணமடையட்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திச்சுக்கலாம், இறைவனை பிரார்த்திச்சுக்கலாம். இந்த நேரத்தில் எனக்கு ஏஎல்பி முறையை கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.